ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு குழம்பு. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக பட்டை, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை இதை போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். நான் இந்த குழம்புக்கு தேங்காய் ஒரு 3 சில்லு தேங்காய், 1/4 மூடி தேங்காய்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், அதில் 3 முந்திரி பருப்பு, ஒரு ஏலக்காய் போட்டு ரெடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இப்போ குழம்பு தாளிக்கும்போது ஒரு ஏலக்காய் தான் போட்டேன். இப்போ வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணது போட்டுக்கலாம். இப்போ நேரம் ஃப்ரை ஆகட்டும். நான் இப்போ செய்ய போகிற குழம்பு சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை நம்ம வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியில் கழுவிட்டு கட் பண்ணியாச்சு, போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் பீசஸை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். இப்போ 2 லவங்கம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி காய் சிக்கனில் நம்ம எண்ணெயிலே வதக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் வதக்காச்சு. இப்போது தண்ணி ஊற்றிடலாம், அது வேகணும். குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பூனில் தான் அளந்து மசாலா பொருளெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வெறும் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு. இது இப்போ குழம்புல போட்டுடலாம். எல்லா மசாலா பொருளும் உப்பும் குழம்புல போட்டுடலாம். இந்த மசாலா பொருளோட முருங்கைக்காய் சிக்கன் நல்லா வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காய் சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி விழுக போட்டுக்கலாம். இது தேங்காய், அதுக்கப்புறமா 3 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சது, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் தேங்காயோட ஏலக்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சி செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிடும் போல் இருக்கல பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது ஒரு 2 செகண்ட் மட்டும் இருக்கட்டும். இது கொஞ்சா போகுது, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.